சிவமயம் ஆன்மாவின் தேடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் திருமதி சுமதி அவர்கள்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம் அது சம்மந்தப்பட்டு நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பேசியிருக்கோம். மேடமோட சேர்ந்து பேசியிருக்கோம், நான் தனியாகவும் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு மேடம் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி வீடியோலேயே சொன்னோம், இந்த லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் நம்ம பொருத்தம் பார்க்கறது கிடையாது, பொருத்தத்தை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஆனால் அது நம்ம ஏன் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பல தடவை நம்ம பல காரணங்கள் சொல்லிட்டோம். அப்படி சொன்னாலும் கூட பல பேர் திருப்தி அடைய மாட்டேன்றாங்க. ஓகேங்களா? இன்னும் கூட ஏமா அதுக்காக என்ன லவ் பண்ணுறவங்க கல்யாண பொருத்தமே பார்க்கக்கூடாதா? ஒரு நல்வாழ்வுக்காக எப்படி இருக்கும்ன்றதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாமே, இது பொருந்துதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு உங்களுடைய பதிலும் அதற்கான விளக்கமும் என்னன்றது கொஞ்சம் விலாவரியாக சொல்லிடுங்க மக்கள் மத்தியில். நம்ம திருமண பொருத்தம் பாக்குறோம், லவ் பண்றவங்களுக்கு பாக்குறோம், பொருந்திருக்கு சொல்றது ஓகே. பொருந்தலன்னு சொன்னா அவங்க மன சங்கடம் ஒரு பக்கம், அதனால லவ்வும் விட முடியாது, தர்ம சங்கடம் லவ்வையும் விட முடியாது, அதே சமயம் மேரேஜும் பண்ணிக்க முடியாது. அப்போ ஒரு மாதிரி ஒரு கட்டத்துல இருக்காங்க. அந்த ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக வேண்டாம்னுக்காக தான் லவ் மேரேஜ் பண்றவங்க பொருத்தம் பார்க்காதீங்க நம்ம சொல்றோம். ஆனா இப்போ ஒருத்தவங்க ரீசெண்டா நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, இப்ப பொருத்தம் பாக்குறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட பொருத்தம் கேக்குறாங்க. ஓகே, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எதுக்குமா, இதுக்கு லவ் பண்றவங்க பாக்குறது இதுக்கு பெட்டர் போல, அதுக்கு இதோட பாக்கும்போது அதுவே மேல் அப்படின்னு. நிச்சயதார்த்தம்ன்றது ஓகே, இவங்கதான் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அந்த டைம்ல பொருத்தம் பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மனநிலை, என்ன மனநிலை, ஒரு குழப்ப மனநிலை. கரெக்டா இது மேரேஜ் லைஃப் நடக்கும் நல்லா லீட் பண்ணி கொண்டு போகுமா, சாஃப்டா இருக்குமா, ஸ்மூத்தா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்ப மனநிலையிலேயே தான் அவங்க இருந்து ஒரு பயத்தோடவே டிராவல் பண்றாங்க. என்கேஜ்மெண்ட்டும் நடந்துருச்சு, அப்பயும் அவங்களுக்கு மனசு திருப்தி படல. சரி ஓகே, இந்த அளவுக்கு அவங்க என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டாங்க, அவங்க திருப்தி படணும். சரிங்கம்மா, நீங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க, பாத்திரலாம்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தாச்சு, இருக்குன்னு சொல்லிட்டோம், பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டோம், இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே, சூப்பர். ஆக்சுவலா அந்த மாதிரி யாருக்குமே நம்ம பார்த்தது இல்ல. அவங்க ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப இன்னசென்ட்டா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க படுற இது பார்த்துட்டு ஓகே, அவங்களோட பயத்தை இது பண்றதுக்காக தெளிவா சொல்லிட்டோம், இருக்குன்னு இல்ல நாங்க சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்றது உங்க விருப்பம், நீங்க சொல்லுங்க, மற்றதெல்லாம் நாங்க மேனேஜ் பண்ண வரல, அப்படி பொருத்தம் வரலன்னா நிப்பாட்டத்துக்கு கூட நான் ரெடி அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொருத்தமே பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொருத்தம் வந்துருச்சு. பொருத்தம் வந்துருச்சுமா அப்படி சொன்னோம். ஓகேங்க மேடம், நான் ஃபர்ஸ்ட் லைஃப் வாழல, செகண்ட் மேரேஜ்னு சொன்னாங்க. இது ஃபர்ஸ்டே சொல்லிதான் நம்ம செகண்ட் மேரேஜ்க்கான கொடுப்பனையும் செக் பண்ணி, பெரிய தப்பு இல்லைங்களா இது? சரிம்மா மறுபடியும் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் செகண்ட் மேரேஜ்க்கான கொடுப்பனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகே, பொருந்தியும் இருக்கும். இல்ல, இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஒரு முக்கியமா ஒரு விஷயம் பதிவு பண்ணணும். இப்ப இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, பொருத்தம் பார்த்து நல்லா கவனிங்க மக்களே, பொருத்தம் பார்த்து முடிச்சுட்டாங்க. எதுக்கு பொருத்தம் பார்த்தாங்க? இவங்க அன்மேரிடு, அவரும் அன்மேரிடு, 2 பேருக்கும் இது முதல் திருமணம் என்கின்ற கருத்துல அவங்க பொருத்தம் பார்த்துருக்காங்க. ஏன்னா முதல் திருமணத்துக்கான பாவ தொடர்பு 7ஆம் பாவம், 2வது திருமணம் 9ஆம் பாவம், அப்படி உங்களுக்கு பாவம் மாறிக்கிட்டே போகும். ஏன்னா 2க்கு மேற்பட்ட திருமணம் பண்றவங்களும் இப்ப இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, ஓகேங்களா? அப்போ 2வது திருமணத்துக்கு நம்ம பொருத்தம் பார்க்கணும்னா அதுக்கான பாவ தொடர்பே வேற, ஜாதகத்தை பாக்குற விதமே வேற, கரெக்டுங்களா? அப்ப இவங்க லக்னமோ அவங்க லக்னமோ அந்த 1க்கு 9க்கான பாவ தொடர்புல நம்ம பார்ப்போம், கரெக்டுங்களா? இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த உண்மையை மறைச்சிட்டாங்க. அப்ப ஏற்கனவே ஒரு திருமணம் ஆயிருக்குது, அது ஃபெயிலியர்ல முடிஞ்சு போச்சு. இப்ப செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, பல வருஷம் லவ் பண்ணி செகண்ட் மேரேஜ் இப்ப பண்ண போறாங்க. 2வது திருமணம் முதல்ல சொல்லணும்ல, இது முதல் தவறு. அவங்க அது ஏன் செகண்ட் மேரேஜ் அதை கன்சிடர் பண்ணல அப்படின்னா, சரி வாழவே இல்லையா, மேரேஜ் மட்டும் தான் நடந்தது, மத்தபடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற ஒரு இல்லற வாழ்க்கையை நாங்க ஈடுபடல, அப்படி இல்லாத போது நான் அது ஃபர்ஸ்ட் மேரேஜ் நான் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நினைச்சிட்டாங்களா? இது ஒரு தவறு. இதை விட இன்னொரு முக்கியமான தவறு அவங்க பண்ணாங்க. என்ன தவறு பண்ணாங்க அப்படின்னா, அந்த நபருக்கு இது முதல் திருமணம், ஆமா, அதையும் சொல்லல நம்ம கிட்ட, சொல்லாம என்ன பண்றாங்க, எனக்கு இது செகண்ட் மேரேஜ் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. சரி ஓகே ரைட், மறுபடியும் விலாவரியா கேட்கும் போது அந்த தகவலை சொல்லிட்டாங்க, இல்லங்க அவருக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ், எனக்கு இது செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்களும் திருமண பொருத்தம் பார்த்துருக்கீங்க, பார்த்தாச்சு, ஓகேமா இருக்குமா அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு அவங்க கேட்கறது, அவங்களுக்கு ஒன்றும் என்ன மேரேஜ் பண்ணா அவங்களுக்கு 2-11 சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு 2-11 சேர்க்கை இருக்கு, மாங்கல்யம் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருங்களா, அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணா அவருக்கு ஆயுள் குறைஞ்சிருங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன், அம்மா அவங்க ஆயுள் அவங்கவுங்க ஜாதகத்துல மட்டும், உங்களை பேஸ் பண்ணி அவரோட இது கிடையாது, தலையெழுத்து கிடையாது, அவங்கவுங்க ஜாதகம் அவங்கவுங்க, நீ எதுக்கு அதை போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்னு தெளிவு கொடுக்குறேன். ஆனா அவங்க கன்வின்ஸ் ஆகவே இல்லை. அப்ப கூட அவங்க ஒரு குழப்ப மனநிலையோட இருக்காங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், ஜாதகத்தை விட்டுருங்கம்மா,
நீங்க மொத்தமா ஜாதகத்தையும் விட்டுருங்க, பொருத்தத்தையும் விட்டுடுங்க. உங்க எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பயமா இருக்கு. இந்த பயத்தோட நீங்க மேரேஜ் பண்ணி ஒவ்வொரு நாளும் இவருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது ஆயிடுமோ, இது அனுதினமா அவங்க நினைக்க என்ன ஆகும்? நடக்காத ஜாதகத்த தலையெழுத்துலயே ஒரு டிராபேக்கே இல்லன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வாய்ப்பு இவங்க எண்ணத்தாலேயே கொண்டு வந்துடுறாங்க. அந்த திரும்ப 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 ரிப்பீட் பதியப்படுகின்ற பண்ணி அந்த ரிப்பீட் பண்ணி எண்ணம் அதை மறுபடியும் ஈர்க்கும், அந்த விஷயத்தை ஈர்க்கும். ஆமா. கரெக்ட். அது அவங்க கிட்ட நான் கன்வே பண்றேன். இந்த குழப்ப மனநிலையோட, இந்த பயத்தோடயே, இந்த பதட்டத்தோடயே நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த லைஃப் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை வேணும்? ஜாதக பொருத்தமே இல்லைனாலும், லவ் மேரேஜ் நீங்க பண்றீங்க. பொருத்தமே இல்லனாலும் எங்களால வாழ்ந்து காட்ட முடியும். உண்மையான அன்பு எங்க கிட்ட இருக்கு. எங்க அன்பு ஜெயிக்கும். எல்லாத்துக்கு மேல அவங்கள நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ எந்த காலகட்டத்திலயும் எந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நாங்க அதை மேனேஜ் பண்ணிப்போம். அதுக்கு நாங்க ரெடி அப்படின்னா மட்டும் நீங்க பாட்டு பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா அது ஜாதகத்தை மீறி உங்களுடைய எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராங்கான உங்க மைண்ட் செட்டே ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் நல்ல ஸ்மூத்தா கொண்டு போகும். அதுக்கு நம்பிக்கையின் பலம் ரொம்ப தேவைப்படுது. ஆனா அந்த நம்பிக்கையின் பலம் நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. கான்ஃபிடென்ட்டே சுத்தமா கிடையாது. இன்னொன்னு அவங்க நல்லா பாத்துப்பாங்க அந்த எண்ணத்திலே தான் இருக்காங்க. பார்ட்னரை நம்ம நல்லா பாத்துப்போமா, அவங்க நம்ம நல்லா டேக் கேர் பண்ணுவோமா, அந்த ஃபோக்கஸ் யாருக்கு இருக்க மாட்டேங்குது. அதனால என்ன ஆயிடுது, திருமண வாழ்க்கையில ஒரு பயம் வருது. அப்புறமேட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க நம்மள சந்தேகப்படுற மாதிரி, நம்ம அவங்கள சந்தேகப்படுற இந்த சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் எட்டி பாக்குறது. அன்பு குறைஞ்சிருச்சா, நான் அன்பா இருக்கேன், உங்க அன்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அன்பை நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறது. அதாவது நான் அவர் மேல வச்சிருக்கிற காதல் பெருசா இல்ல அவர் நம்ம மேல வச்சிருக்கிற காதல் பிரியம் பெருசான்றது கம்பேர் பண்ணி பாக்குறது. அப்போ அதை பார்க்க ஒரு காலகட்டத்துல வந்து கடைசியில நீயும் நானும்ன்றத போய் நீயா நானான்ற போட்டி ஒரு காலகட்டத்துல வந்ததுக்கு அப்புறம் நிறைய திருமணம் உங்களுக்கு விவாகரத்துல போய் முடியுது. எல்லாத்துக்கு மேல இப்பெல்லாம் இல்லீகல் அஃபேருக்கு பஞ்சமே இல்லை. கண்டிப்பா ஆகட்டும் பெண்ணாகட்டும், ஓகேங்களா, போக்குவரத்துலயோ ஆபீஸ்லயோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா அவங்க டைவர்ட் ஆக போறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன? பார்ட்னர் கூட நீங்க கரெக்டா உண்மையா இல்ல. நீங்க சொல்ல வர்றது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பத்தி. ஆமா. ஓகே. அந்த ஒரு விஷயம் நடக்குது. ஏன் நடக்குது? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா துரோகம் பண்றதால கண்டிப்பா கண்டிப்பா அந்த அந்த இடத்துக்கு இடம் கொடுக்குறீங்க ரெண்டு பேரும். லைஃப் லாங் கை பிடிச்சிட்டீங்க. ரெண்டு பேரும் வந்து நம்ம சேர்ந்து லைஃப் லாங் நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா லைஃப் பார்ட்னர். ஆனா அந்த ஒரு எண்ணம் ஆதியில இருந்த உங்களுக்கு நான் எண்ணம் ஏன் திடீர்னு பாதியில போகுது? அது போகிறதால தானே முறிவே வருது. ஆமா. இன்னொரு ஆயில் விஷயத்தை நம்ம கையில கிடையாது. ஆனா எண்ணம் ரீதியா நீங்க அதை ஸ்ட்ராங் பண்ணலாம். நீங்க பூஜை பண்ணணும், மகாலட்சுமி பூஜை பண்ணணும், சுமங்கலி பூஜை பண்ணணும்ன்றதையும் தாண்டி எண்ணத்தால நான் கடைசி காலம் வரைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருப்பேன், நல்லா இருப்பேன், ஓகேங்களா, அதை நினைச்சு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா வரக்கூடிய வரனுக்கு என்னதான் அற்பாயிலே ஒரு வேலை இருந்தாலும் அற்பாயிலுக்கும் தீர்க்காயிலுக்கும் ரெண்டுக்குமே ஒரே காம்பினேஷன். அந்த ஒரு ஸ்டேஜ் கடந்துட்டா கண்டிப்பா அவர் நல்லா இருப்பாரு அப்படின்னு நம்மளே சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்தால அது ஸ்ட்ராங் பண்ணலாம். ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை பாக்குறவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க. என்னுடைய எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்குது, ஓகே, அதே சமயம் அந்த ஆயுள சுமக்கக்கூடிய அந்த தேகத்தை சுமக்கக்கூடிய அந்த நபருடைய எண்ணமும் பாசிட்டிவா இருக்கணும். இல்ல பாசிட்டிவா இருக்கணும்னா பாசிட்டிவா நீ எடுத்து நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க. கரெக்ட். கூட 24 hours கரெக்ட். அவரு ஒரு பக்கம் துவண்டு போறாரு, தொழில்ல முடக்கமோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைமோ எது இருந்தாலும் கடன் பிரச்சனை இல்லைங்க, நம்ம நல்லா இருப்போம், இன்னைக்கு இல்லனா என்ன நம்ம நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படி மோட்டிவேட் பண்ணுங்க. கண்டிப்பா பார்ட்னர் மோட்டிவேட் பண்ணுங்க. பண்ண அவர் என்ன ஆவாரு, ஒரு பக்கம் பூஸ்ட் ஆவாரு. நம்ம தனி ஆளு கிடையாது, நமக்கு சப்போர்ட் பண்ண நம்ம பார்ட்னர் இருக்காங்க. ஆமா, எதுவாக நம்ம கடந்துடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் அவருக்கு வரும். மனோதைரியம் விட வேற என்ன பெரிய விஷயம். ஆமா, அதனாலதான் வீட்டுல இருக்கிற பெண்கள் பெரும்பாலும் வந்து ஆண்கள் கிட்ட பொறுப்பை சொல்லியே ஓட வைப்பாங்க. அதாவது எப்படின்னா, என்ன இப்படியே உட்காந்துட்டு போறியா, அப்ப இதுக்கே எப்படி அசந்து உட்காந்துட்டேன், அப்படி இன்னும் வாழ்க்கையில நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீடு கொடுப்பாங்க. வீட்டுல வந்து ஜென்ஸ் பொறுப்பே இல்லாதாமலே அப்படி தட்டி கொடுக்குற லேடிஸ், பொறுப்பா இருக்கிறவங்களுக்கு தலைவலி அதிகமா இருக்கும். சோ அந்த தலைவலிய ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அதை குறைக்கிறது, பாரத்தை குறைக்கிறது மனைவியோட. கண்டிப்பா அது மனைவியா இருந்தாலும் ஆணுடைய வேலை, ஆணா இருந்தாலும் அது மனைவியோட வேலை. அப்போ ஒருத்தர் பேலன்ஸ்டா பண்றதுக்கு தானே இந்த லைஃப். கண்டிப்பா முன்னாடி இவ்வளவு பயம் இவ்வளவு பதட்டம் இருந்தா பதறிய காரியம் சிதறும். ஆமா, அப்ப திருமணத்துக்கு அதே கான்செப்ட் தானே. அதே கான்செப்ட் தான். எதுக்கு நீங்க அதை பயந்து கடைசியில நம்ம பொறுத்ததை பார்த்து அது அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டா சொல்லி ஒரு மனசை ஓரளவு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் கழிச்சு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் லேட்டு
ஃபர்ஸ்ட்ல இருந்து பொருத்தம் பாக்குறீங்களா? ஆமா. சோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அவங்க என்னதான் நீங்க மனசை தேத்துனாலும் அவங்க அந்த பயத்தை விட்டோ அந்த சரி, ஒரு நான் என்ன இன்செக்யூர் சொல்றேன், ஃபீல். ஓகே. நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த மனநிலை கொண்டு ஒரு 2 நாள் கேரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ம். அடுத்த நாளே ஒருவேளை டைம் தப்பா மாறிடுச்சே, அதுல ஏதாச்சும் தலையெழுத்து மாறிடுமோ? ஆ, அப்படின்னு மறுபடியும் அடுத்த பயம். மறுபடியும் அடுத்த பயம். செகண்ட் ஓப்பனிங் ஏன் போறீங்க? அப்போ பயம் உங்களுக்குள்ள ஊறி போச்சு. ஏதாவது ஒரு காரணம் வேணும் உங்களுக்கு பயப்படுறதுக்கு. அப்படின்னுக்காக நீங்க மறுபடியும் கொண்டு வரீங்க. ஒரு ஒரு கட்டத்துல வந்து உங்கள திடப்படுத்தியாச்சு. அந்த திடத்தோட நீங்க டிராவல் பண்றது உங்களுடைய திறமையும் கூட. கண்டிப்பாக. லைஃப் லாங் உங்க திடத்தை யாராவது உட்கார்ந்து உங்களை பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? இல்லம்மா, கரெக்ட். நீங்க சொல்றது எப்படின்னா, அந்த நம்ம குடுக்குற நம்பிக்கை, ஒரு மருத்துவர் குடுக்குற நம்பிக்கை எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு பலமோ, அதே மாதிரி ஜோதிடர் குடுக்குற நம்பிக்கை வந்து கஸ்டமருடைய வாழ்க்கைக்கே பலம். கண்டிப்பா. அது ஆனா ஆனா அவங்க ஏற்க மறுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நம்பிக்கையை நம்புறாங்களே ஒழிய, அந்த நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு நம்ம ஓடுறதுல தான் நம்ம லைஃப் இருக்குன்றத பார்க்க மாட்டேன்றாங்க. ஆமா. ஆமா. ஏன்னா ஜோதிடரோ மருத்துவரோ அவங்க நல்லா ஆயிடும், நம்புங்க, நல்லா ஆகும்னு சொல்லிட்டு திடமான நம்பிக்கை கொடுத்துருவாங்க. அந்த நம்பிக்கை அவங்க ஒரு வேளை கொடுப்பாங்க, 2 வேளை கொடுப்பாங்க. ஆயுசு முழுக்க உங்களுக்கு ஜோதிடரால நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா. ஒரு ஜோதிடர் ஒரு 3 மாசத்துல உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்கா, 3 மாசத்துல நீங்க நார்மல் ஆயிடுவீங்கம்மா சொல்லிட்டாரு. ஆமா. அந்த 3 மாசம் நீங்க மெடிசனும் எடுக்காம, உணவு கட்டுப்பாடும் இல்லாம, எந்த ஒரு விஷயமும் நீங்க பண்ணாம உட்கார்ந்தா உங்க உடம்பு சரியாயிடுங்களா? அது எப்படி சரியாகும்? வந்த பிரச்சனையை கிளியர் பண்றதுக்கு, கியூர் பண்றதுக்கு நீங்க மெடிசன் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமா. அதுக்கான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் டயட்ல இருந்து. ஆமா. நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க நார்மல் ஆக மாட்டீங்க. ஆமா. ஓகேங்களா? இப்ப அவர் சொல்லிட்டாரு 3 மாசத்துல நான் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட இஷ்டத்துக்கு உங்க சாப்பிடுறீங்க பண்றீங்கன்னா எப்படி சரியாக முடியும்? அப்போ வந்து ஒரு மருத்துவர் கொடுக்குற மருந்தும் சரி, ஒரு ஜோதிடர் சொல்ற நல்ல வார்த்தையும் சரி, வெறும் அந்த நல்ல வார்த்தையால மட்டும் கஸ்டமருக்கு எல்லாம் சரியாயிடுறது கிடையாது. அந்த வார்த்தை மீது நம்ம வைக்கிற நம்பிக்கையினுடைய ஆன்ம பலத்தின் மூலியமாகத்தான் அது சரியாகின்றது. ஒரு பக்கம் நம்பிக்கை, ஒரு பக்கம் நம்மளுடைய முயற்சியும் கூட. ஆமா. ஆமா. இந்த நம்பிக்கையும் இருந்துட்டு என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு சோர்ந்து விடுறது எந்த விதத்துல நியாயம்? ஆமா. ஆனா இதுல வந்து எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ ஒரு 10 ஜோதிடர்கிட்ட பாக்குறாங்கம்மா, 10 ஜோதிடர் ஒரே மாதிரி சொல்லுவாங்களா என்ன? அப்போ அந்த இடத்துல தான் இப்ப அதுதான் நானும் சொல்றேன், அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு மூலையில வந்து நீங்க 4 பேர் பொருத்தம் இருக்கு, 5 பேர் பொருத்தம் இல்லைன்னா கூட அவங்க மெஜாரிட்டியை பாக்குறாங்க. 5 பேர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, 4 பேர் பொருத்தம் இருக்கு. அப்போ ட்ரூவா ஒரு வார்த்தையை, ஒருத்தருடைய வார்த்தையை மட்டும் நம்பி ஒருத்தர் பொருத்தம் இருக்கு இல்லைன்னு சொன்னா அதை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இதுலயே நீங்க மெஜாரிட்டியை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணி கடைசியில அவரு நல்லவரு இவரு கெட்டவரு நீங்க ஒரு பட்டத்தை குத்தி, ஆமா, எதுக்கு இவ்வளவு நமக்கு இந்த வேலை எல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நீங்க இப்போ அவர் வந்து ஊக்குவிக்கிறாரு, அந்த ஒரு விஷயத்த கேட்டுட்டு மோட்டிவேட் பண்ணதான் முடியும், நம்ம தானே ஓடணும். ஆமா. நிறைய பேர் வந்து மேஜிக் லைஃப்ல மிராக்கல் நடக்கும். எப்ப நடக்கும்? உங்க முயற்சினா முடியாது, ட்ரை பண்ணி முடியாத போது மிராக்கல் நடக்கும், மேஜிக் நடக்கும். ட்ரையே கொடுக்காம எப்படி நடக்கும்? ரெண்டாவதுமா, எல்லாரும் வந்து இந்த டைம்ல நான் இன்னொரு கருத்து பதிவு பண்ண விரும்புறேன். உத்தரவாதம் கேட்கறாங்க, எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் கேட்கறாங்க. தயவு செஞ்சு எந்த ஜோதிடர்கிட்டையும் நீங்க உத்தரவாதம் கேட்காதீங்க. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்வு நகர்த்தும். கண்டிப்பா. ஆமா. விடிஞ்சா நம்ம எந்திரிப்போன்றதே நம்பிக்கை தான். ஓகேங்களா? உலகம் சுத்துறதுன்றது நம்பிக்கை தான். நாளைக்கு பூமியே அழியலாம். ஓகேங்களா? யாருக்கு தெரியும்? எதுக்குமே உத்தரவாதம் கிடையாது. நம்பிக்கை, ஜோதிடர் மேல நம்பிக்கை, மருத்துவர் மீது நம்பிக்கை, வழக்கறிஞர் மீது நம்பிக்கை, சாமி மீது நம்பிக்கை, நம் மீது நம்ம கொள்வது தன்னம்பிக்கை. ஓகேங்களா? இப்படி எல்லா வகையான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை அது பிரகாரம் பீஸ்ஃபுல்லா நகர்ந்து போகும் அப்படின்ற தத்துவத்தை ரொம்ப அழகா, அதாவது எப்படின்னா பொதுமக்களுக்கும் பாதகம் இல்லாம ஜோதிடர்களுக்கும் அவர்களுடைய நேர்மைக்கும் தர்ம சங்கடம் வராம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கான அட்வைஸ் நீங்க கரெக்டா கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிங்கம்மா.